ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறதுலன்னு விகேஷ், நான் தான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கி நம்ம 16-17 ஜனவரி மாதம் நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி கொஸ்டினை அனலைஸ் பண்ண போகிறோம். இன்னும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். அதில் நாங்கள் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். வாங்க இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஐசிஜே? ஐசிஜேன்றது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதை வேர்ல்டு கோர்ட்னு அழைக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஹேகுன்ற இடத்துல இருக்குது. இது 1945 நிறுவப்பட்டிருக்கு. ஐசிஜேவோட பிரசிடென்ட் அப்துல் காவி யூசப். இது யூஎனோட 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸில் ஒன்று. யூஎனோட 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் என்னென்னா த ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் த யூஎன் செக்ரட்டரியேட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்புட் டிவைஸ்? இதில் ஸ்கேனர் தான் இன்புட் டிவைஸ், மற்றது எல்லாமே அவுட்புட் டிவைஸ். Which of the following is not an essential part to run computer? இதில் ரேம் ரோம் ப்ராசஸர் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரன் பண்ண முடியாது. யூஎஸ்பி இல்லாமல் கம்ப்யூட்டர் ரன் பண்ணலாம். வேர் பாம்பன் ஐலாண்ட் இஸ் லொக்கேட்டட்? பாம்பன் ஐலாண்டை ராமேஸ்வரம் ஐலாண்டும் அழைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் இருக்குது. விச் இஸ் த ஸ்டேட் கேம் ஆஃப் ராஜஸ்தான்? ராஜஸ்தானோட ஸ்டேட் கேம் பேஸ்கெட் பால். ராஜஸ்தானோட டான்ஸ் கூமர். ராஜஸ்தானோட அனிமல் கேமல். விச் இஸ் த ஸ்டேட் அனிமல் ஆஃப் பஞ்சாப்? பஞ்சாபோட ஸ்டேட் அனிமல் பிளாக் பக். பஞ்சாபோட டான்ஸ் பங்க்ரா கீதா. பேர்டு பஸ். பஞ்சாபோட கேபிட்டல் சண்டிகர். சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி. இது ஹரியானாவுக்கும் இதுதான் கேபிட்டல். ஹூ கேவ் த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியா? இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முதல் முறையாக பட்ஜெட் கொடுத்தவர் ஆர்கே சண்முகம் செட்டி. இவர் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவர் 1947 1949 வரைக்கும் இருந்தார். முதல் பட்ஜெட் 26 நவம்பர் 1947 வழங்கப்பட்டது. விச் இஸ் த லார்ஜஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு? உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா. இது ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்குது. வென் டிட் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஃபார்ம்டு? மகாராஷ்டிராவும் குஜராத்தும் முதல்ல ஒரே ஸ்டேட்டாக இருந்தது. அங்கே இருந்த குஜராத்தி பீப்புளும் மராட்டி பீப்புளும் தனித்தனியாக ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு பேர் மகா குஜராத் மூமெண்ட். இதை மகா குஜராத் அந்தோலம்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு மே 1960 நடந்தது. வேர் இஸ் த ஒயிட் ஹவுஸ்? வெள்ளை மாளிகை வாஷிங்டன் டிசியில் இருக்கிற பென்சில்வேனியா அவென்யூவில் இருக்குது. இது அமெரிக்க ஜனாதிபதியோட ஒர்க் பிளேஸ். டோக்கியோ இஸ் த கேபிட்டல் ஆஃப் விச் கண்ட்ரி? ஜப்பானோட தலைநகரம் டோக்கியோ. வேர் இஸ் ஃபேத்பூர் சிக்ரி? உத்தரப்பிரதேஷில் ஆக்ரா டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபேத்பூர் சிக்ரி இருக்குது. இது அக்பரால் 1571 நிறுவப்பட்டது. ஃபேத்பூர் சிக்ரி தான் முகல் எம்பையரோட கேபிட்டல். ஹூ டிஸ்கவர்டு த எலக்ட்ரான்? 1897 ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். த நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் இந்தியா வாஸ் சங் இன் விச் செஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? 27 டிசம்பர் 1911 இந்தியன் நேஷனல் காங்கிரஸால் நடத்தப்பட்ட கல்கட்டா செஷனில் தான் முதல் முறையாக நேஷ்னல் ஆந்தம் பாடப்பட்டது. இது ரவீந்திரநாத் தாகூரால் பெங்காலியில் பரதோ பாக்கியோ பிதாதான்ற பேரில் தான் பேரிட்டாங்க. அபிட் அலியால் தான் இது இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. இதை இந்தியன் நேஷ்னல் ஆந்தமாக 24 ஜனவரி 1950 தான் ஏற்றுக்கினாங்க. ஹூ கிளைம்டு மவுண்ட் எவரெஸ்ட் 24 டைம்ஸ்? கமீரிதா ஷிர்பான்றவங்க மவுண்ட் எவரெஸ்ட்டை 24 முறை ஏறியிருக்காங்க. இவங்க கடைசியாக 21 மே 2019 தான் இமயமலையே ஏறியிருக்காங்க. வேர் இஸ் காந்தி ஸ்டேடியம்? காந்தி ஸ்டேடியம் பஞ்சாபில் ஜலந்தர் என்ற இடத்துல இருக்குது. இதை 1955 கட்டியிருக்காங்க. ஹூ இஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஃபேர் அண்ட் லவ்லி? இவங்கள நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க. இவங்க பேர் எமி கௌதம். இவங்க தான் ஃபேர் அண்ட் லவ்லியோட பிராண்ட் அம்பாசிடர். ஹூ எஸ்டாப்ளிஷ் த சிட்டி ஆஃப் ஜான்பூர்? 1359 ஃபெரோஸ் ஷா துக்ளக்கால் நிறுவப்பட்டிருக்கு. இது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஃபெரோஸ் ஷா துக்ளக்கை சுல்தான் ஆஃப் டெல்லின்னு அழைக்கிறாங்க. வென் வாஸ் குருநானக் தேவ் பார்ன்? 15th ஏப்ரல் 1469 குருநானக் தேவ் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த தினத்தை குருநானக் குர்புரப்னு அழைக்கிறாங்க. ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் கூகுள்? கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை. சிஇஓ ஆஃப் மொபிக்விக்? மொபிக்விக்கோட சிஇஓ பிபின் பிரீத் சிங். மொபிக்விக்கை நிறுவனதும் இவர் தான். இது ஏப்ரல் 2009 நிறுவப்பட்டிருக்கு. இதோட தலைநகரம் இந்தியாவில் இருக்கிற குருகிரம்ன்ற இடத்துல இருக்குது. இவங்க மொபைல் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட், ஃபோன் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ், மணி ட்ரான்ஸ்ஃபர்,
ஷாப்பிங் சர்வீஸ் பண்ணுறாங்க. பேட்டில் ஆஃப் மன்சூர் வாஸ் ஃபவுட் பிட்வீன் whom? மத்திய பிரதேஷ் 1732 பிப்ரவரியில் மராட்டா எம்பையர் ஆர்மிக்கும் ஜெய்சிங் 2 ஆஃப் ஆம்பருக்கும் இடையில் மன்சூர் பேட்டில் நடந்தது. when was the first சந்திராயன் லான்ச்? 22 அக்டோபர் 2008 சந்திராயன் 1 லான்ச் பண்ணாங்க. இதை மிஷன் டு மூன்னு அழைக்கிறாங்க. who is the CEO ஆஃப் நோக்கியா? நோக்கியாவோட CEO பெக்கா லுண்ட்மார்க். இவர் தான் இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டும். 12 மே 1865 தான் நோக்கியா நிறுவப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் ஃபின்லாண்டில் இருக்கிற எஸ்போன்ற இடத்துல இருக்குது. ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் ஆர் தர் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? இந்திய அரசியல் அமைப்பில் மொத்தம் 448 ஆர்டிகல் இருக்குது. இது அம்பேத்கரால் 26 ஜனவரி 1950 தான் பயன்பாட்டில் இருக்குது. விச் ஆசிட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஹியூமன் ஸ்டொமக்? கேஸ்ட்ரிக் ஆசிட் தான் மனிதனோட வயிற்றுக்குள்ளே இருக்கும். கேஸ்ட்ரிக் ஆசிடை கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஸ்டொமக் ஆசிட்னு அழைக்கிறாங்க. இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பொட்டாசியம் குளோரைடு அண்ட் சோடியம் குளோரைடோட கலவையால் உருவாக்கப்பட்டது. வாட் இஸ் டிண்டல் எஃபெக்ட்? ஒரு கொலாய்டு சொல்யூஷனில் ஒளி பாயும் போது அந்த ஒளி சிதறப்படுது. இதுக்கு பேர் தான் டிண்டால் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதை டிண்டால் ஸ்கேட்டரிங்னு அழைக்கப்படுது. 19th செஞ்சுரி ஃபிசிஸ்ட் ஜான் டிண்டலால் இது வழங்கப்பட்டது. 1 GB is equal to how many MB? 1 GBனா 1024 MB. அதே மாதிரி கம்ப்யூட்டரோட ஸ்மாலஸ்ட் மெமரி நிபிள்னு சொல்கிறாங்க. லார்ஜஸ்ட் மெமரி யோட்டோபைட். ஒரு யோட்டாபைட்னா 1024 ஜிட்டாபைட். Who give the slogan இன்க்லாப் ஜிந்தாபாத்? மௌலானா அர்ஷத் மோஹனி என்றவரால் இன்க்லாப் ஜிந்தாபாத் என்ற ஸ்லோகனை வழங்கினார். இதோட அர்த்தம் லாங் லிவ் த ரெவல்யூஷன். மௌலானா அர்ஷத் மோஹனியோட இன்னொரு பேர் சையத் ஃபசுல் ஹாசன். இவர் உருது போயட், இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் சோஷியலிஸ்ட். வாட் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த ஹார்ட்னஸ் ஆஃப் ரப்பர்? ரப்பரோட கடினத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு பண்ணுற செயல்முறையோட பேர் வால்கனைசேஷன். when did மகாத்மா காந்தி கேம் பேக் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா? ஜனவரி மாதம் 9 1915 21 வருஷமாக சவுத் ஆஃப்ரிக்காவோட லாயராக ஒர்க் பண்ணிவிட்டு காந்தியோட குருவான கோபால் கிருஷ்ணா கோகலே இணங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். when is UN Day celebrated? யுனைடெட் நேஷன்ஸ் நிறுவப்பட்டது 24th அக்டோபர் 1945. 24th அக்டோபர் தான் UN டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. டு whom ஆர்டர் ஆஃப் ஜையத் அவார்ட் இஸ் given in 2019? ஆர்டர் ஆஃப் ஜையத்ன்றது UAEயோட உயர்ந்த குடிமகன் விருது. இது 2019 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எகிப்தோட பிரசிடென்ட்டுக்கும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும் கொடுத்துருக்காங்க. 24th ஆகஸ்ட் 2019 நரேந்திர மோடி இதை பெற்றிருக்காரு. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தர் இன் UNO? UNOவில் மொத்தம் 193 நாடுகள் இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. இதோட நோக்கம் எல்லா நாட்டுக்கு மத்தியிலையும் பீஸ், செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் அன்டோனியோ குட்டிரஸ். விச் இஸ் த கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா? இந்தியாவின் தூய்மையான நகரம் இண்டோர். 2017 இதுதான் இந்தியாவோட தூய்மை நகரமாக இருக்குது. மிஷனரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் CPCB என்று அழைக்கப்படும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இணைஞ்சி ஸ்வச் பாரத் அபிநயன் ஸ்கீம் கீழே எந்த சிட்டி கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க. ஸ்வச் பாரத் அபிநயன் ஸ்கீமை ஸ்வச் பாரத் மிஷன், ஸ்வச் பாரத் அபிநயன் ஆர் கிளீன் இந்தியா மிஷன் அழைக்கிறாங்க. இதோட ஸ்லோகன் 1 ஸ்டெப் டுவர்ட் கிளீன்லினஸ், அதாவது தூய்மையை நோக்கி ஒரு படி. இதை லான்ச் பண்ணது 2 அக்டோபர் 2014. ஹூ ரோட் த புக் ஒய் ஐ எம் இந்து? ஒய் ஐ எம் இந்துன்ற புக்கை எழுதினவர் சசி தரூர்ன்றவர். இது 19th ஜனவரி 2018 வெளியிடப்பட்டிருக்கு. விச் மூவி வான் த ஆஸ்கர் அவார்ட் இன் 2018? ஷேப் ஆஃப் வாட்டர்ன்ற மூவி 2018 பெஸ்ட் பிக்சர் அண்ட் டைரக்டிங் கீழே ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணியிருக்கு. குலிர்மோ டெல் டோரோன்றவர் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வென் வாஸ் த ஹியூமன் ரைட் கமிஷன் செட் அப் இன் இந்தியா? 12th அக்டோபர் 1993 தான் இந்தியாவோட மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது. இதை சுருக்கமாக NHRCன்னு அழைக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. விச் இஸ் லாஃபிங் கேஸ்? நைட்ரஸ் ஆக்சைடு தான் லாஃபிங் கேஸு. இதோட கெமிக்கல் ஃபார்முலா N2O. வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் கிட்னிஸ் கால்டு? நெப்ராலஜி தான் கிட்னியை பற்றி ஆய்வு பண்ணுறது. வாட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஓபியம் பாப்பே?
ஒபியம் பாப்பேயோட சயின்டிஃபிக் நேம் பப்பாவர் சோம்னிஃபரம். இதை பிரெட் சீட் பாப்பின்னு அழைக்கிறாங்க. விச் பார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளட் சர்க்குலேஷன்? லெஃப்ட் வென்ட்ரிகல் தான் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. இது அரோமா வழியாக சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு பிளட்டை பாஸ் பண்ணுது. Who was the first person to discover copper lightning rod? காப்பர் லைட்னிங் ராடை லைட்னிங் ராடு ஆர் லைட்னிங் கண்டக்டர்னு அழைக்கிறாங்க. இது மின்னலை வாங்கி பூமிக்கு அனுப்பிடும். இதை கண்டுபிடிச்சவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் 15 ஜூன் 1752 கைட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக மின்னலில் எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சாரு. வேர் இஸ் த ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் டேம் லொக்கேட்டட்? பனசுரா சாகர் டேம் தான் இந்தியாவோட மிகப்பெரிய டேம். அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவோட 2வது மிகப்பெரிய டேம். இது கேரளாவில் இருக்கிற வயநாடா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வென் டிட் டெல்லி அனௌன்ஸ்ட் as the கேபிட்டல் ஆஃப் இந்தியா? 1911 தான் டெல்லி நம்ம கேபிட்டல்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவோட தலைநகரம் கல்கட்டாவாக இருந்தது. 1927 தான் இதுக்கு நியூ டெல்லின்னு பேர் வச்சாங்க. நியூ டெல்லிக்கு இனாகிரேஷன் பண்ணது 13th February 1931. வாட் இஸ் த இந்தியன் ரேங்க் இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 2020? ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 2020 தரவரிசை பட்டியலில் இந்தியா 63வது இடம். முதலிடத்தை பிடிச்சது நியூசிலாந்து. ஹூ இஸ் த குட்வில் அம்பாஸ்டர் ஆஃப் யூனிசிஃப்? யூனிசிஃபோட குட்வில் அம்பாஸ்டர் மில்லி பாபி ப்ரவுன். இவங்க தான் யங்கஸ்ட் குட்வில் அம்பாஸ்டரும் கூட. யூனிசிஃப்ன்றது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். இது 11th December 1946 நிறுவப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. ஹென்ரிட்டா H4 தான் யூனிசிஃபோட ஹெட்டாக இருக்காங்க. ஃபிஷ் டேக்ஸ் ஆக்சிஜன் த்ரூ. ஃபிஷ்ஷு கில்ஸ் வழியாக தான் ஆக்சிஜனை எடுத்துக்கும். விச் கிளாண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் மாஸ்டர் கிளாண்ட்? பிட்யூட்ரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட்னு அழைக்கிறாங்க. இது நம்ம நெத்தியோட நடுப்பகுதியில் 1 இன்ச்சு உள்ளே இருக்குது. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிசிபி அண்ட் ஐபி. டிசிபியோட ஃபுல் ஃபார்ம் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஐபியோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். கிட்னி ஃபெயிலியர் ஹேப்பன்ஸ் டியூ டு த பொல்யூஷன் ஆஃப். தொழிற்சாலையிலேருந்து வெளியே வர கேட்மியம் கழிவால் தான் கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது. கிட்னி ஃபெயிலியருக்கு சிம்டம்ஸ் கால் வீங்கிறது, ஃபீலிங் டயர்ட், லூஸ் ஆஃப் அப்பிடைட், கன்ஃபியூஷன். கிட்னி ஃபெயிலியரை 2 விதமாக பிரிக்கிறாங்க. அக்யூட் கிட்னி ஃபெயிலியர், கார்னிக் கிட்னி ஃபெயிலியர். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுனா 17ஆம் தேதி கேட்ட கொஸ்டின்ஸ். விச் இஸ் த லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே? இந்தியாவோட மிக நீளமான நேஷனல் ஹைவே NH44 அழைக்கப்படுது. இதோட முந்தைய பெயர் NH7. இது ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரியும் இணைக்குது. இதோட தூரம் 3745 கிலோமீட்டர். CPWD என்று அழைக்கப்படும் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டால் தான் இது போடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இதை மெயின்டைனும் பண்ணுறாங்க. விச் சிட்டி இஸ் கால்டு த சிட்டி ஆஃப் பியல்ஸ்? முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது ஹைதராபாத். வாட் இஸ் மெஷர்டு யூசிங் வோல்ட் மீட்டர்? வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கலாம். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் UN? யுனைடெட் நேஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இஸ் ரிலேட்டட் டு. பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டம் கேஸ் சிலிண்டருக்கு தொடர்புடையது. இதை 1 May 2016 லான்ச் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்? இது கால்சியம் சல்ஃபேட் எமிஹைட்ரேட் பவுடரு. இதை பயன்படுத்தி மோல்டோ இல்லை டையோ நம்ம உருவாக்கலாம். வேர் இஸ் யுனைடெட் நேஷன் யூனிவர்சிட்டி லொக்கேட்டட்? யுனைடெட் நேஷனோட பல்கலைக்கழகம் ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவில் இருக்குது. இது 1972 டிசம்பரில் நிறுவப்பட்டிருக்கு. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் GNP? GNPயோட ஃபுல் ஃபார்ம் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதை கிராஸ் நேஷனல் இன்கம் அழைக்கிறாங்க. அதே மாதிரி GDPயும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. GDPயோட ஃபுல் ஃபார்ம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Who established the city of ஃபத்தியாபாத்? ஃபிரோஸ் ஷா துக்ளக்ன்றவர் தான் ஃபத்தியாபாத்தை நிறுவியவர். இது 14th century தான் நிறுவப்பட்டிருக்கு. When is the foundation day of IMD celebrated? IMDன்றது இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்தியாவோட வானிலை ஆய்வு மையம். இது 15th January 1875 நிறுவப்பட்டிருக்கு. இதோட தலைநகரம் நியூ டெல்லியில் இருக்குது. Who was the first Indian woman to win Oscar? பானு அத்தியான்றவங்க தான் முதல் இந்திய பெண் ஆஸ்கரை வின் பண்ணவங்க. இவங்க காஸ்டியூம் டிசைனர். 1982 வெளியே வந்த காந்தி படத்தோட காந்தி கேரக்டருக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணதுனால இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. ஆஸ்கர் அவார்டு அகாடமி அவார்டுன்னு அழைக்கிறாங்க. இவங்க சமீபத்தில் 15th October 2020 தான் இறந்துருக்காங்க. Who designed the logo of லோக்பல்? லோக்பலோட சின்னத்தை டிசைன் பண்ணவர் பிரசாந்த் மிஸ்ரா. லோக்பலோட அர்த்தம் டிஃபெண்டர் ஆஃப் பீப்புள் ஆர் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட். இது ஒரு ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டி. இதோட சேர்பர்சன் பினாக்கி சந்திரகோஷி. 19th March 2019 இது நிறுவப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது.
Who was the CJI before S.A. Bobde? CJI என்றது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ். இப்போ சரப் அரவிந்த் பாப்டே தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க, ராஜன் கோகாய். இவர் 46th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பாரோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர். பாரோமீட்டரை பயன்படுத்தி வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடலாம். விச் இஸ் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரோபோட் சிட்டிசன் ஆர் ஹியூமனாய்டு ரோபோட்? முதல் மனித ரோபோவோட பேர் சோஃபியா. இதை டேவிட் ஆன்சன்ன்றவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஹாங்காங்கை சேர்ந்த ஆன்சன் ரோபோட்டிக்ஸ் தான் இதை டெவலப் பண்ணியிருக்கு. சோஃபியாவை முதல்ல ஆன் பண்ணது 14th February 2016. சோஃபியாவை 2017 அக்டோபரில் சவுதி அரேபியாவோட சிட்டிசன் ஆக்கியிருக்காங்க. In which state did the famous tradition of மதுபனி பெயிண்டிங் ஒரிஜினேட்டட்? மதுபனி பெயிண்டிங்கை மிथिला பெயிண்டிங்னு அழைக்கிறாங்க. இது பீகாரில் ஒரிஜினேட் ஆயிருக்கு. அதே மாதிரி பீகாரோட அனிமல் கவுர், பேர்ட், ஹவுஸ் ஸ்பேரோ, ஃப்ரூட் மேங்கோ, ட்ரீ பீப்பிள் ட்ரீ. GSLV MK3 லான்ச் வெஹிக்கல் வாஸ் யூஸ்டு. சந்திராயன் 2வை லான்ச் பண்ணுறதுக்கு GSLV MK3 வெஹிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 22 July 2019 சதீஷ் தாவன் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் ஆயிருக்கு. GSLV MK3யோட ஃபுல் ஃபார்ம் ஜியோசிங்கோரனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் Mark 3. Who is famous as Swiss tennis player? ரோஜர் ஃபெடரர் தான் ஸ்விஸ் நாட்டோட பிரபலமான டென்னிஸ் பிளேயர். Which country was banned in cause of doping? ஊக்க மருந்து பயன்படுத்துறதுனால ரஷ்யாவை WADA என்று அழைக்கப்படும் வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி டிசம்பர் 2019 4 வருஷத்துக்கு எல்லா விளையாட்டுலேருந்தும் பேன் பண்ணியிருக்காங்க. When was the first round table conference held? November 12, 1930 தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இதில் பிரிட்டனோட முக்கிய தலைவர்களும் இந்தியாவோட முக்கிய தலைவர்களும் பங்கேற்றாங்க. இதில் முக்கியமான நிகழ்வு, அம்பேத்கர் தீண்டாமை மக்களுக்கு தனியாக எலெக்ஷன் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஆனால் காந்தி எல்லாருமே இந்து தான், இந்துவில் பிரிவினையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுக்கிறதுக்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அதனால் அம்பேத்கரும் மனசு மாறி பூனே பேக்ட் 1932 எடுத்துன்னு வந்தாங்க. When did the Portuguese capture Goa? 25th November 1510 கோவாவை போர்ச்சுகீஸ் கைப்பற்றினாங்க. Who wrote இனை அக்பரி? அபுல் ஃபசல் பின் முபாரக்ன்றவரால் இனை அக்பரின்ற நாவல் எழுதப்பட்டது. இனை அக்பரியோட அர்த்தம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அக்பர், அதாவது அக்பரின் நிர்வாகம். இதை அபுல் ஃபசல், அபுல் ஃபெடல், அபுல் ஃபெடல் அலாமின்னு அழைக்கப்படுறாங்க. இவர் அக்பர் நாமான்ற புக்கையும் எழுதியிருக்காரு. அக்பரோட ராயல் கோர்ட்டில் நவரத்னங்களில் அபுல் ஃபசல் பின் முபாரக்கும் ஒருத்தர். Who won the Richard Dawkins Award 2020? ஜாவேத் அக்தர்ன்றவர் தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் 2020 அவார்டை வின் பண்ணியிருக்காரு. இவர் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், போயட், லிரிக்கிஸ்ட் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 நாளில் நடந்த எல்லா கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் மேக்ஸுக்கும் வீடியோ ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.